சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் நடைபெறும் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் மாநில அளவிலான உணவு திருவிழா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். வணக்கம். மேலும் விவரம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் பொருளாதார ரீதியில் தண்ணீர் பெறும் வகையில பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் மகளிர் குழுவினரின் சமையல் திறமையை தரமான தயாரிப்புகளோடு வெளிப்படுத்தும் வகையில சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை 2025ஆம் ஆண்டிற்கான உணவு திருவிழாவை தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். இந்த உணவு திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இன்று தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. சுய உதவிக் குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படக்கூடிய உணவு வகைகள் இந்த உணவு திருவிழாவிலே காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கும் செய்யப்பட இருக்கின்றது. இந்த உணவு திருவிழாவில 38 மாவட்டங்களைச் சேர்ந்த பாரம்பரிய சுவைமிக்க உணவுகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த பிரபலமான உணவுகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, கொங்கு மட்டன் பிரியாணி, விருதுநகர் பரோட்டா, கடலூர் மீன் புட்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த உணவு திருவிழாவிலே 235க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதற்காக 50 பிரத்யேக உணவு அரங்குகள் இந்த உணவு திருவிழாவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை தவிர்த்து அடுக்கு முறையில் தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள், பனை பொருட்கள், 90களின் நினைவுகளை தூண்டும் தின்பண்ட வகைகள், செட்டிநாடு பலகாரங்கள் உள்ளிட்டவற்றையும் இந்த உணவு திருவிழாவிலே விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கென தனி 12 சிறப்பு அரங்குகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று தொடங்கக்கூடிய இந்த உணவு திருவிழா இன்று மட்டும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்பட இருக்கின்றது. நாளை முதல் 24ஆம் தேதி வரை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி செயல்படுவதற்கென்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் இந்த உணவு திருவிழாவிலே மாலை நேரங்களில் பொதுமக்களை கவரும் வகையில கலை நிகழ்ச்சிகளும் நடத்த இந்த குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த உணவு திருவிழாவினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி.